ஹாய் எவ்ரிவன். நாம் இப்போ கார்ப்பரேட் ஸ்ட்ராட்டஜி பற்றி பார்க்க போகிறோம். கார்ப்பரேட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா ஒரு ஃபார்ம் அதோட அப்ஜெக்டிவ் அட்டைன் பண்ணுறதுக்கு வேரியஸ் டைப் ஆஃப் டிசிஷன்ஸ் எடுப்பாங்க. அதுதான் கார்ப்பரேட் ஸ்ட்ராட்டஜி. அது ஒரு 4 டைப்பாக இருக்குது: ஸ்டெபிலிட்டி ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பென்ஷன் ஆர் க்ரோத் ஸ்ட்ராட்டஜி, ரெட்ரென்ச்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி அண்ட் காம்பினேஷன் ஸ்ட்ராட்டஜி. ஃபர்ஸ்ட்டு ஸ்டெபிலிட்டி ஸ்ட்ராட்டஜி பார்க்கலாம். ஸ்டெபிலிட்டி ஸ்ட்ராட்டஜி யூஸ்வலாக ஸ்மால் பிஸ்னஸ் தான் ஃபாலோ பண்ணுவாங்க ரிஸ்க் அவாய்ட் பண்ணுறதுக்காக. அதில் ஒரு 3 டைப் இருக்குது: நோ சேஞ்ச் ஸ்ட்ராட்டஜி, ப்ராஃபிட் ஸ்ட்ராட்டஜி, காஷன் ஸ்ட்ராட்டஜி. ஃபர்ஸ்ட்டு நோ சேஞ்ச் ஸ்ட்ராட்டஜி. நோ சேஞ்ச் ஸ்ட்ராட்டஜியில் அவங்களோட அப்ஜெக்டிவ்லையோ இல்லை டிசிஷன்ஸ்லையோ பெருசாக எந்த சேஞ்சுமே இருக்காது. இது வந்து எந்த மாதிரி என்வாயன்மெண்ட்டுக்கு வந்து சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னா, லோ காம்படிஷன் இருக்கிற என்வாயன்மெண்ட்டில் தான் சூட்டபுளாக இருக்கும். அண்ட் அந்த ஃபர்ம் வந்து ஒரு நல்ல பொசிஷனை மார்க்கெட்டில் அட்டைன் பண்ணி இருந்தாங்க அப்படின்னா, அவங்க என்ன அப்ஜெக்டிவ் ஃபாலோ பண்ணுறாங்களோ அதே ஃபாலோ பண்ணிக்கலாம். அது சேஞ்ச் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ப்ராஃபிட் ஸ்ட்ராட்டஜினா அவங்களோட மெயின் எய்மே ப்ராஃபிட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது தான். ஸோ அதுக்காக என்னென்னலாம் ஸ்டெப்ஸ்லாம் எடுப்பாங்க அப்படின்னா, ப்ராடக்டோட ப்ரைஸை ரெடியூஸ் பண்ணுறது, அவங்கக்கிட்ட இருக்க எக்யூப்மெண்ட்ஸ், தேவையில்லாத எக்யூப்மெண்ட்ஸ் வந்து சேல் பண்ணுறது, அவுட்புட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது. ஸோ இது வந்து ஒரு ஷார்ட் டைம் கெயின் அந்த ஃபேம் அச்சீவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அடுத்தது காஷன் ஸ்ட்ராட்டஜி. இது ஒரு டெம்பரவரி ஸ்ட்ராட்டஜி தான். ஃபேம் அவங்க ஃபாலோ பண்ணுற ஸ்ட்ராட்டஜியை ஸ்லோவாகவும் ரொம்ப கேர்ஃபுல்லாகவும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ தட் எரரை வந்து மினிமைஸ் பண்ணலாம். எக்ஸ்பென்ஷன் ஆர் க்ரோத் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா ஃபேம் வந்து ஃபாஸ்ட்டாக மார்க்கெட் க்ரோத் அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. மார்க்கெட் ஷேரை வந்து இன்க்ரீஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அதை வந்து எப்படி செய்வாங்க அப்படின்னா, அவங்களோட மார்க்கெட் ஆஃபரிங், மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி, செக்மெண்டேஷன் அதில் கொஞ்சம் சேஞ்சஸ் கொண்டு வரது மூலமாக அதை அட்டைன் பண்ணுவாங்க. இதில் சில ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க: எக்ஸ்பென்ஷன் த்ரூ கான்சன்ட்ரேஷன், டைவர்சிஃபிகேஷன், இன்டகிரேஷன், கோஆப்ரேஷன் அண்ட் இன்டர்நேஷ்னலைசேஷன். ஃபர்ஸ்ட் ஒன் எக்ஸ்பென்ஷன் த்ரூ கான்சன்ட்ரேஷன். இதில் ஆர்கனைசேஷன் ஒரு சிங்கிள் ப்ராடக்ட்டை தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஒன்று எக்ஸிஸ்டிங் ப்ராடக்டை எக்ஸிஸ்டிங் மார்க்கெட்டில் இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்து அவங்க ப்ராடக்ட் ஆஃபர் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. இல்லைனா எக்ஸிஸ்டிங் ப்ராடக்ட்டை நியூ மார்க்கெட்டில் ஆஃபர் பண்ணுவாங்க. இல்லை அப்படின்னா நியூ மார்க்கெட் அண்ட் நியூ கஸ்டமரை வந்து கேப்சர் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. எக்ஸ்பேன்ஷன் த்ரூ டைவர்சிஃபிகேஷன். டைவர்சிஃபை 2 டைப்பாக பண்ணுறாங்க: கான்சென்ட்ரிக் அண்ட் காக்ளோமரண்ட். கான்சென்ட்ரிக் அப்படின்னா எக்ஸிஸ்டிங் ப்ராடக்ட் லைனில் ஒரு நியூ ப்ராடக்ட்டை ஆட் பண்ணுறாங்க. இப்போ கொக்கோகோலா வந்து பாட்டில் வாட்டர் வந்து நியூ ஆட் பண்ணாங்கல்ல, அது வந்து கான்சென்ட்ரிக் டைவர்சிஃபிகேஷன். காக்ளோமரண்ட் டைவர்சிஃபிகேஷன் அப்படி மார்க்கெட்டில் என்டர் பண்ணுறது. இப்போ ஸ்டேஷ்னரி ப்ராடக்ட்டை சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்க கம்பெனி திடீர்னு காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸையும் அவங்களோட ப்ராடக்ட் லைனில் ஆட் பண்ணாங்க அப்படின்னா அது காக்ளோமரண்ட் டைவர்சிஃபிகேஷன். எக்ஸ்பேன்ஷன் த்ரூ இன்டகிரேஷன். எக்கனாமி ஆஃப் ஸ்கேல் அண்ட் கிரேட்டர் எஃபிஷியன்சியில் ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ப்ராடக்ட் வந்து ஹாரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல் இந்த மாதிரி 2 டைப்லேயுமே வந்து இன்டகிரேட் பண்ணலாம். எக்ஸ்பேன்ஷன் த்ரூ கோஆப்ரேஷன் அப்படின்னா மர்ஜர், அக்யூசிஷன், ஸ்ட்ராட்டஜிக் அலையன்ஸ், ஜாயின்ட் வெஞ்சர். இந்த எக்ஸ்பேண்ட் ஒரு கண்ட்ரி அவங்களோட பிஸ்னஸை ஃபாரின் கண்ட்ரியில் ஸ்டார்ட் பண்ணுறது. ஸோ அது வந்து எக்ஸ்பென்ஷன் த்ரூ இன்டர்நேஷ்னலைசேஷன். ரெட்ரென்ச்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி தான் பார்க்க போகிறோம். உங்களோட மெயின் ஃபோக்கஸ் என்னவாக இருக்குன்னா, ரீஸ்ட்ரக்சரிங், டைவர்ஸ்மெண்ட், எல்லாம் ஒரு பிஸ்னஸ் யூனிட்டை செல் பண்ணுறது. ஃபர்ஸ்ட் ஒன் டர்ன் அரவுண்ட் ஸ்ட்ராட்டஜி. டர்ன் அரவுண்ட் ஸ்ட்ராட்டஜி வந்து பேசிக்காக ஒரு ரீஸ்ட்ரக்சரிங் ஸ்ட்ராட்டஜி தான். நம்ம இதுக்கு முன்னாடி ஃபாலோ பண்ண இன்எஃபிஷியன்ட் ஸ்ட்ராட்டஜி தான் நம்ம பிஸ்னஸை ரீஸ்ட்ரக்சர் ஃபாலோ பண்ணுறதுக்கான ரீசன். ஸோ இதோட மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னா, ப்ராஃபிட்டை இன்க்ரீஸ் பண்ணுறது. டைவர்ஸ்மெண்ட் அப்படின்னா ஒரு பார்ட் ஆஃப் பிஸ்னஸ் யூனிட்டை லாஸ்லேருந்து காப்பாற்றுறதுக்காக நம்ம செல் பண்ணுறது தான் டைவர்ஸ்மெண்ட். லிக்விடேஷன் அப்படின்னா என்டையர் கம்பெனியை வந்து செல் பண்ணுறது. காம்பினேஷன் ஸ்ட்ராட்டஜி இதுக்கு முன்னாடி பார்த்த ஸ்ட்ராட்டஜியில் ஏதாவது ஒரு 2 or 3 மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம கம்பைன் பண்ணி நம்ம என்ன ரிசல்ட் வேணுமோ அதை அட்டைன் பண்ணுறது தான் காம்பினேஷன் ஸ்ட்ராட்டஜி. தேங்க்யூ.